ஹலோ, வணக்கம். நிறைய பேருக்கு தெரியும். நான் என்னோடய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் மோர் பர்டிகுலராக வந்து அக்ராஸ் இந்தியா. ஸோ இதில் வந்து நிறைய ஏன்னா நான் அக்ராஸ் இந்தியா போகும்போது நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷல் திங்ஸ்லாம் பார்த்தேன். ஏன்னா இட் ஹஸ் நாட் பீன் கூகுளில் நீங்கள் போய் பர்டிகுலராக அதை சர்ச் பண்ண இருக்கும், இல்லைன்னா இருக்கிறதில்ல. ஆகையினால் இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டை வந்து இன்றைக்கி நிறைய ட்ராவல் பண்ணாலும் ஆஃப்டர் 4 or 5 years எனக்கு இந்த ட்ராவலை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தோணிட்டு, இந்த ட்ராவல் எங்கேருந்து கிளம்பியிருக்கேன் அப்படின்னாக்கா சென்னையிலேருந்து எங்கேக்கு அப்படின்னாக்கா ஸ்ரீநகருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீநகருக்கு கிளம்பி வந்திருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜேர்னி. ஸோ நான் வந்து பெரும்பாலும் இல்லை, 100% ட்ரெயின் ட்ராவல் தான். பிகாஸ் ஐ ஹாவ் சொன்ன மாதிரி நான் விஆர்எஸில் வந்தேன்னா ஐ ஹாவ் லாட் ஆஃப் டைம். அண்ட் ட்ரெயினில் பண்ணும்போது நிறைய மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. ஸோ இந்த இதில் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரெயின். ரொம்ப 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 ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது நிஜமாக. வி ட்ராவல்ட் இன் செகண்ட் ஏசி, பட் க்ளீன்லினஸ் ஆகட்டும், வாட்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் வந்து கார்த்தால் தட்டிஸ் வெள்ளிக்கிழமை ஏறினோம். சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால் 3 மணிக்கு ஆக்ரா. ட்ரெயின் பர்ஃபெக்ட் டைம் 3 மணிக்கு வந்து சேர்ந்தது ஆக்ராவுக்கு. ஆக்ராலேருந்து இறங்கி அடுத்த ட்ரெயின் பின்னாடியே தெலுங்கானா எக்ஸ்பிரஸ் வந்தது. 6 மணிக்கு வி வென்ட் டு மதுரா. இந்த மதுரா ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு அங்கே வெயிட்டிங் ஹால்லேயே குளித்தோம். என்ன சுமாரான ஒரு பாத்ரூம், போனால் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சௌரியமாக இருக்கும், அவ்வளோதான். நத்திங் மோர் தென் தட். ஸோ அந்த வெயிட்டிங் ஹால்லேயே குளிச்சுட்டு பேகேஜஸ் எல்லாம் கொண்டு வந்து போயிட்டு க்ளோக் ரூம் இருக்குது, ரொம்ப சீப், 20 ரூபா ஒரு பேக்கு, ஒரு பெட்டிக்கு. ஸோ அங்கே வந்து க்ளோக் ரூமில் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சோன்னா அங்கேருந்து 20 ரூபாய்க்கு கிருஷ்ண ஜென்மபூமி காலங்காத்தால் 6:30 மணிக்கு நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போனோடனே கூட்டம் கம்மியாக இருந்தது. யாருமே ஆல்மோஸ்ட், ஏன்னா செக்யூரிட்டி செக்லாம் நிறைய அங்கே. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய தரம் போயிருக்கோம். அப்போல்லாம் வந்து செக்யூரிட்டி செக்குன்ற சொல்லக்கூடிய க்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் நின்றுருப்பான் வெளியில். அது தவிர உள்ளே வேறு க்யூ இருக்கும். இந்த காலங்காத்தால் பார்த்ததுனால யாரும் இல்லை. கடகடன்னு போனோம். பெருமாளை 6 மணிக்கு பெருமாள் கிருஷ்ணர் பிறந்த இடமான காலாகிரகத்தில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு, அப்படியே அங்கே மேலே இருக்கிற பெருமாளையும் சேவிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி வந்தோம். வரும்போது யமுனை நதிக்கரையில் வந்து துவாரகாதீஷ் அப்படின்னு ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, கிருஷ்ணரோட கோவில் இருக்குது. எங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு தெரியும், துவாரகை வந்து என்னோட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் கோவில். ஆல்மோஸ்ட் பெருமாளோட அனுகிரகத்தில் எவ்ரி இயரே போகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆகையினால் எங்கே போனாலும் எனக்கு ஒரு துவாரகாதீஷ் பெருமாள் கிடச்சிடுவார். ஸோ ஆகையினால் அவரையும் போய் சேவிச்சுட்டு, அது பக்கத்துலேயே யமுனை நதி இருக்குது. யமுனை நதி பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப எல்லாம் நான் விவரிக்க விரும்பலை. அங்கேயும் போய் சேவிச்சுட்டு பெருமாளை அந்த யமுனை நதியை பார்த்துட்டு மத்தியானம் 12 மணிக்கு அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி டெல்லி வந்துட்டோம். டெல்லியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு நைட்டு 7 மணிக்கு ஸ்ரீசக்தி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஏசி ட்ரெயின். இந்த ஏசி ட்ரெயினை பிடிச்சி காலங்காத்தால் 6 மணிக்கு கட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவ தேவி இருக்கக்கூடிய இடம், கட்ராவில் வந்து இறங்கினோம். உங்களுக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோஸும் போட்டிருக்கேன். ரொம்ப அந்த ஸ்டேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது, பெரிய விசாலமான இருந்தது, கூட்டமே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து அந்த கட்ராக்கு வரவாளோ ஸ்ரீநகருக்கு போகிறவாளோ மட்டும்தான் அந்த ஸ்டேஷனில் இருந்தால். பட் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க ரயில்வேஸ். பின்னாடியே அந்த காலங்காத்தால் ட்விலைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த லைட்டில் வந்து வைஷ்ணவதேவி டெம்பிள் அந்த மலை மேலே இருக்கிறது தெரிஞ்சது, ரொம்ப அழகாக இருந்தது. அதோடய ஃபோட்டோவும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, வைஷ்ணவதேவி முடிச்சுட்டு, அதாவது கீழேருந்தே பெருமாளை சேவித்தோம். கரெக்டாக மணி 8:10 வந்தே பாரத் ட்ரெயின் கிளம்பிட்டு, இந்த வந்தே பாரத்தில் இதெல்லாம் புக் பண்ணோன்னா கரெக்டாக 2 மாதம் முன்னாடி இன்னைக்கு தேதிக்கு ஓப்பன் ஆகுது. கரெக்டாக 60 days இன் அட்வான்ஸ் நீங்கள் புக் பண்ணால் தான் இங்கெல்லாம் கிடைக்கிறது டிக்கெட்டு, இல்லைன்னா கிடைக்காது. மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஜேர்னி. வந்தே பாரத்தில் ஏறி உட்காந்தோம். நம்ம இப்போ அதிகமாக பேசப்படுற பிரிட்ஜு, இந்த சினாப் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது ஹையஸ்ட் பிரிட்ஜு. அது வழியாக பாஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ட்ராவல் வந்து இது டன்னல் உள்ள தான் போயின்ட்டுருக்கு இந்த ட்ரெயின். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தா அதுவும் சாப்பிட்டுட்டு இங்கே ஸ்ரீநகருக்கு 12 மணிக்கு வந்து இறங்கிட்டோம். 12 மணிக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா இங்கே எங்களோட அகாமடேஷன் வந்துட்டு அப்படியே
ஏன்னா 3 நாள் ட்ராவல் கண்டினியூஸ் ட்ராவல். ஸோ வி வாண்ட் டு டேக் ரெஸ்ட். ரொம்ப ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே வந்து இப்போது தட் இஸ் ஆன் இன்றைக்கி என்ன 8ஆம் தேதி பிப்ரவரி வந்து 8ஆம் தேதி மார்ச். இங்கே சாயங்காலம் 7 மணிக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 13 டிகிரியில் இருக்குது. இது இன்னும் நைட்டு இன்னும் குறையும். அதனால் அந்த நம்ம சென்னையில் இருக்கிற 23 டிகிரிக்கும் இங்கே இருக்கிற 12 டிகிரிக்கும் அகஸ்டமாகணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஈவினிங் இங்கேயே இருக்கும். சரி, வெறுமையாக சாப்பிட்டுட்டு எப்படி உட்காந்துருக்கிறதுன்ட்டு அப்படி ஜீலம் ரிவரோட பேங்க்கில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம். ஸோ இனி வரைக்கும் இது நடந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ்வலாக காஷ்மீர் அப்படின்னோடனே இந்த பெஹல்காம், சோன்மார்கு, இந்த பனி இதையெல்லாம் தான் பார்த்துட்டுருப்போம். இதை தவிர சில முக்கியமான இதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட் அஸ் கண்டினியூ திஸ்.